வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்குற பதிவு என்ன அப்படின்னா, ராகு கேதுக்கள் திசையில் யோகாதிபதிகள் தரும் பலன்கள் பற்றி பார்க்கலாங்க. பொதுவாக பாருங்க, ராகு தேசியோ கேது தேசியோ நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பும் உண்டு, யோகத்தை தரக்கூடிய அமைப்பும் உண்டு. இப்போ ராகு கேதுக்கள் அப்படின்னா யோகத்தை தரக்கூடிய அமைப்பு அப்படின்னா அவங்களுடைய திசா காலங்களில் யோக பலன்கள் கொடுக்கும். அதை பற்றி நான் இப்போ பேச வரலாம். இப்போ ராகு கேதுக்களுடைய திசையில பாதிக்கப்பட்டு ராகு கேது நின்று திசை நடக்குது அப்படின்னா அவங்களுடைய திசா காலங்களும் யோகத்தை தரக்கூடிய காலங்கள் உண்டு அப்படின்னு நம் முன்னோர்கள் மூல நூல்கள்ல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு ராகு திசை நடக்குது அப்படின்னா, இப்ப பாதிப்பு அப்படின்னு எடுத்துட்டா, இப்ப ராகு பகவான் வந்து ஒரு ராசியில இப்ப உதாரணத்துக்கு லக்னத்துக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துல தனித்த ராகு உட்காந்து திசை நடந்துட்டு இருந்தா இந்த இடத்துல ராகு பகவான் பாசிட்டிவா இருக்காரா நெகட்டிவா இருக்காரான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. சரிங்களா? இப்போ பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா, ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லைங்களா, இது பத்தி நிறைய பதிவு போட்டிருக்கேன். அப்படிங்கிறதுனால இதை பத்தி நான் சொல்லலை. இப்போ நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா, அந்த ராகு பகவான் பாருங்க தனித்து 2ஆம் இடத்துல உட்காந்து ராகுக்கு வீடு கொடுத்த அதிபதி வந்து நீச்சம் பெற்றோ, அல்லது ராகுக்கு சாரம் கொடுத்த கிரகம் நீச்சம் பெற்றோ, அல்லது ராகுக்கு வீடு கொடுத்தவரும் சாரம் கொடுத்தவரும் அந்த ராகுவுக்கு மறைந்து, அல்லது அவங்க இருவருமே மறைந்து இருக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே ராகு பகவானுக்கு வந்து நெகட்டிவ் தரக்கூடிய, அதாவது பாதிப்பு தரக்கூடிய அமைப்பே இந்த ராகு பகவானுக்கு ஆவாங்க. இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது அந்த தனித்து உட்காந்து 2ஆம் இடத்துல உட்காந்துருக்க ராகு பகவான், 2ஆம் இடம் மட்டும் இல்லைங்க, ராகு 12 ராசிகளில் 12 இடங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க, இந்த மாதிரி கிரக அமைப்பு அவங்களுக்கு வீடு கொடுத்தவங்களும் சாரம் கொடுத்தவங்களும் இந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் அது பாதிப்பு கொடுக்கக்கூடிய ராகுவாக தான் இருக்கும். இது ராகுக்கும் கேதுக்கும் பொருந்தும். சரிங்களா? நான் இப்போ சொல்லக்கூடிய அமைப்பு. இப்போ ராகுவை வச்சு நான் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி ராகு பகவான் வந்து பாதிக்கப்பட்டு அந்த திசை நடக்குது அப்படின்னா அந்த திசா காலங்கள் முழுக்குமே அது பிரச்சனையே கொடுக்குமா அப்படின்னா அது வந்து அது என்ன மாதிரி அமைப்புனா கண்டிப்பாக பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். சரிங்களா? ஆனால் வந்து நம்ம முன்னோர்கள் மூல நூல்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ராகு பகவான் வந்து திசையில் பிரச்சனைகள் பாதிக்க அமைப்பு, அதாவது அந்த பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா ராகு அந்த 12 ராசிகள் அந்த லக்னம் விட்டு 12ஆம் இடம் வரைக்கும் அந்த ராகு பகவான் எந்த ராசியில் இருந்தாலும் சரிங்க, ராகு பகவான் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு அது எந்த ராசியில் உட்காந்துருக்கோ, அந்த லக்னத்துக்கு என்ன ஆதிபத்தியத்தில் உட்காந்துருக்கோ அந்த ஆதிபத்தியக்கு உண்டான பாதிப்பும், அவர் என்ன சாரம் பெற்றிருக்காரோ அது என்ன, அந்த கிரகம் என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கோ அதுக்கு உண்டான பாதிப்பும், அந்த கிரகங்களை எந்த அந்த ராகு பகவான் யாரை பார்க்கிறாரோ அல்லது ராகு பகவான் யாரை பார்க்கிறாரோ இது எல்லாமே அது பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே அந்த ஆதிபத்தியத்துக்கு வந்துடும். சரிங்களா? அந்த ராகு திசை நடந்தால் அந்த ஆதிபத்தியத்துக்கு எல்லாமே அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துரும். காரக பிரச்சனை பாதிப்பு, அந்த ஸ்தானத்துக்கு உண்டான பாதிப்பு எல்லாமே அந்த பிரச்சனைகள் அந்த திசா காலங்களில் வந்துடும். அப்படின்னா ராகு திசை வந்து பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இந்த மாதிரி பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ராகு பகவான் கூட சில காலங்களில் நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, அவங்களுடைய திசையில பாருங்க, லக்னத்துக்கு யோகாதிபதிகளான 5ஆம் இடத்துக்கு அதிபதியும் 9ஆம் இடத்துக்கு அதிபதியான பஞ்சமாதிபதி பாக்யாதிபதி அவங்க வந்து எந்த விதத்திலுமே ராகுவோட சம்பந்தம் பெறாத இருக்கக்கூடிய அமைப்பு. சம்பந்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னா 5ஆம் அதிபதியுடைய பார்வையோ 5ஆம் அதிபதியுடைய சேர்க்கையோ அல்லது 9ஆம் அதிபதியுடைய பார்வையோ சேர்க்கையோ அல்லது அந்த ராகு நின்ற ஸ்தானத்துக்கு எந்த மாதிரி அமைப்பில் இருக்காங்களோ அதெல்லாம் சேர்த்து பார்த்தோம். சரிங்களா? இந்த மாதிரி அமைப்பில் இருக்காங்க அப்படின்னா இப்போ இந்த சம்பந்தம் இதெல்லாம் சம்பந்தமா வந்துருது இல்லைங்களா. இப்போ அந்த ராகுவுக்கு சம்பந்தம் பெறாத அமைப்புல இவங்க பஞ்சமாதிபதி பாக்யாதிபதி இந்த மாதிரி அமைப்புல இருந்தாலும் அவங்களுடைய ராகுடைய திசா காலங்களில் இவங்களுடைய புக்தி காலங்களும் யோகத்தை தரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. எப்படி அப்படின்னா, இப்போ ராகு பகவான் திசை நடந்துட்டு இருக்கு, இப்போ பிரச்சனையில போயிட்டு இருக்கு, அதை என்ன ஆதிபத்தியம் காரகமும் அதுக்கு உண்டான பிரச்சனைகள் அந்த ஜாதகர் சந்திச்சிட்டு இருக்காரு அப்படின்னா அந்த காலகட்டங்களில் ராகுடைய திசையில பஞ்சமாதிபதியுடைய புக்தியோ அல்லது திருகோணாதிபதி, அதாவது திருகோணாதிபதியான பஞ்சமாதிபதியோ அல்லது பாக்யாதிபதி இந்த மாதிரி அமைப்பில் அவங்களுடைய புக்தி வரும் காலங்களில்
நன்மையும் யோகத்தையும் அந்த ஜாதகருக்கு அந்த திசையில புக்திக்கு வரும் காலங்களை கொடுக்கும். அதுக்குண்டான நற்பலன்கள் அந்த ஜாதகருக்கு உண்டு. ஒரு நிம்மதியான சூழ்நிலை அந்த ஜாதகருக்கு அடைவாரு. எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் அந்த புக்தி காலங்கள்ல உங்களுக்கு நன்மையும் யோகத்தையும் அந்த ஜாதகருக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அது என்ன அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த ராகுக்கு மறையாம இருந்தாலே போதும். இந்த 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் பஞ்சமாதிபதியும் பாக்கியாதிபதியும் இப்போ பாதிக்கப்பட்டு திசை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ இந்த அதிபதிகள் அந்த ராகு நின்ற ஸ்தானத்துக்கு மறையாம இருந்தாலே போதும். இவங்களுடைய புத்தி காலங்கள்ல கண்டிப்பா அந்த ஜாதகருக்கு நன்மையும் யோகத்தையும் கொடுக்கும். ஒரு நிம்மதியான சூழ்நிலை ஏற்படுத்தும். அவங்க எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டங்கள்ல அவங்க என்ன எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, எங்களுக்கு நடக்கலையே, ஒரு திருமண காலகட்டமான திருமணம் அமையல, அல்லது புத்திரபாகியம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னா புத்திரபாகியம் அமையல, அல்லது ஒரு சொத்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு, ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பு எங்களுக்கு நடக்காம கஷ்டத்திலேயே இருக்கிறோமே அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா. அந்த காலகட்டத்தில் ராகு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னா இவங்களுடைய புக்தி வருதான்னு பாருங்க. அதாவது ராகு நின்ற ஸ்தானத்துக்கு மறையாம பஞ்சமாதிபதியோ பாக்கியாதிபதியோ இருந்து புக்தி வருது அப்படின்னா, இப்போ ராகுடைய திசையில பஞ்சமாதிபதி புத்தி பாக்கியாதிபதி புத்தி வந்து அவங்களுக்கு அப்படியே அந்த பலன்கள் முழுமையாக கொடுக்கும். ஏன்னா ராகு பொறுத்த வரைக்கும் பாருங்க, ராகு கேதுக்கள் பொறுத்த வரைக்கும் அவர் யாரோடு இணைகிறாரோ, யாரெல்லாம் சம்மந்தப்படுறாரோ அவங்களுடைய தன்மை அந்த ராகு கிட்ட இருந்து பிரதிபலிக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு. அப்படிங்கிறதுனால ராகு அதை எடுத்து தானே செய்வாரு அப்படிங்கிற ஒரு அமைப்பு அந்த ராகு பகவானுக்கு உண்டு. அப்படிங்கிறதால ராகு திசை பாதிக்கப்பட்டு நடந்துட்டு இருந்தாலும் பஞ்சமாதிபதி புத்தி வருதா, அப்போ வந்து பஞ்சமாதிபதி தரக்கூடிய அமைப்பை அதிகமா அதை தரணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் திசையில அந்த புத்திநாதனை இயக்கக்கூடிய தன்மை அந்த ராகுக்கு உண்டு. அப்படிங்கிறதுனால இந்த பலனை கொடுக்கும் அப்படின்னு முன்னோர்கள் மூல நூல்களில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியாக பாக்கியாதிபதி புக்தி வந்தாலும் அந்த ஜாதகருக்கு நன்மையும் யோகத்தையும் உண்டு. அந்த காலகட்டங்களில் நிம்மதியாக அந்த ஜாதகர் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நினைக்கிறது கொஞ்சம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த கிரகங்கள் பொறுத்த வரைக்கும் பாருங்க, அவங்க வந்து வக்கரமாகி இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல பலன்கள் கொடுக்கும். ஏன்னா ராகு வந்து வக்கர கிரகம் அப்படிங்கிறதுனால பஞ்சமாதிபதியோ பாக்கியாதிபதியோ வக்கரம் ஆகியிருந்தாலும் வக்கரம் அப்படின்ற ஒரு அமைப்பில் அது பலன்கள் கொடுத்துரும். சரிங்களா, கொஞ்சம் பிரச்சனை தரும், அதுக்குண்டான பிரச்சனையும் இருக்கும். இருந்தாலும் நன்மையை அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் பாருங்க, அந்த ராகுக்கு மறையாமல் இருக்கணுங்க. மறையாமன்னா அந்த ராகு நின்ற ஸ்தானத்துக்கு கேந்திரத்திலோ திருகோணத்திலோ அமைப்பில் அதாவது 6, 8, 12ஆம் இடத்துல போகாமல் பஞ்சமாதிபதியும் பாக்கியாதிபதியும் அந்த ராகு நின்ற ஸ்தானத்துக்கு 6ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ போகாம இருக்கும் பட்சத்துல அந்த ராகு திசை பாதிக்கப்பட்டு பிரச்சனையில நடந்துட்டு இருந்தாலும் இவங்களுடைய புத்தி காலங்கள் நன்மையும் யோகத்தையும் தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த ராகுவோட சம்பந்தம் பெறணும் அப்படின்னு இல்லை, சம்பந்தம் பெறாம இருந்தாலும் இவங்களுடைய புத்தி காலம் ராகுக்கு மறையாம இருந்தாலே போதும், அவங்களுக்கு வந்து நன்மையும் யோகத்தையும் தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இதாங்க இந்த ராகுக்கு நான் என்னெல்லாம் சொன்னேனோ அதை அப்படியே கேது பகவானுக்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா கேது பகவான் அப்படிங்கிறதுல எதா இருந்தாலும் சுருக்கக்கூடிய தன்மை கொண்டவர், ஆன்மீக கிரகம் அப்படிங்கிறதுனால இது எல்லாம் கலந்தே அவங்களுக்கு இருக்குங்க. சரிங்களா, அந்த திசா காலங்களில் அவங்களுக்கும் பாருங்க கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும், பாதிப்பு அதிகமாக கொடுக்கும். அவர் என்ன மாதிரி இடத்துல இருக்காரோ, அதாவது ராகு கேது மெயினாக பாருங்க, அவங்க பாதிக்கப்பட்டு நின்று திசை நடந்தால் மட்டும்தான் பிரச்சனையை கொடுக்கும். இப்போ பாதிப்பு அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லைங்களா, அவங்களுக்கு வீடு கொடுத்தவங்களும் சாரம் கொடுத்த கிரகங்களும் வந்து ஒருவருக்கு ஒருவர் மறைந்து இருக்கிறது, அடுத்தது நீச்சம் பெற்றிருக்கிறது, இது எல்லாமே பாதிக்கக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிறதுனால வலு இல்லாமல் இருக்கிறது. இப்போ வலு சேர்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்னா ஏற்கனவே ராகு கேதுக்களுக்கு பற்றி நான் விரிவான பதிவே போட்டிருக்கேன். ராகு கேது வலுவாக இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்க. வலு அப்படின்னா ஏற்கனவே இதுல வேணா 2 வார்த்தை சொல்லிடுறேன். அதாவது என்னன்னா, ராகு வலு கேது வலு அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ராகு நின்ற ஸ்தானாதிபதியும் சாரம் கொடுத்த கிரகமும் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்கக்கூடிய அமைப்பு ராகு பகவானுக்கு வலு சேர்க்கக்கூடிய அமைப்பு. அடுத்தது ராகு நின்ற ஸ்தானாதிபதியும் அடுத்தது ராகுக்கு சாரம் கொடுத்த கிரகம் ஒன்று சேர்ந்து உட்கார்ந்திருப்பது கேந்திர அமைப்பில் ஒருவருக்கு ஒருவர் சம்பந்தம் பெற்றிருக்கும் போது இவங்கெல்லாம் இது வந்து ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் அவங்க 2 பேருக்குமே பொருந்தும். சரிங்களா, ராகுக்கு எப்படி நான் சொன்னேனோ அதே மாதிரி கேது பகவானுக்கும் பொருந்தும். இது எல்லாம் இந்த கிரகங்களுக்கு வலு சேர்க்கக்கூடிய அமைப்பு.
இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது அந்த ராகு திசை நடந்தால் யோகத்தை கொடுக்கும். அப்போ பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி திசாபு இவங்களுடைய திசையில் பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதியும் அந்த ராகுக்கு மறையாமல் இருக்காங்கன்னா அது இன்னும் கூடுதலான பலன்கள், அதிகமான அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அமைப்பு. அவர் என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்காரோ, அவர் என்ன சாரம் வாங்கியிருக்காரோ அதுக்குண்டான ஆதிபத்திய பலன்களும் சார பலன்களும் அந்த திசா காலங்களில் ராகு பகவான் தரக்கூடிய அமைப்பில் அந்த பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதியுடைய புத்தி காலங்களும் கூடுதலாக கொடுக்கும். ஆனால் ராகு திசை பாதிக்கப்பட்டு திசை நடக்குது அப்படின்னா அப்போ இவங்க இந்த மாதிரி அமைப்புல இருந்தால் பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. சரிங்களா? இப்போ ராகு பொறுத்த வரைக்கும் பிரச்சனையில பாதிப்புல கஷ்டத்துல திசை நடந்துட்டு இருந்தாலும் இவங்களுடைய புத்தி காலங்கள்ல, அதாவது 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி ராகுக்கு மறையாம அந்த புத்தி வரும் காலங்களை அந்த திசா காலங்களை கண்டிப்பா நன்மையும் யோகத்தையும் கொடுக்கும் அப்படின்னு முன்னோர்கள் மூல நூல்கள்ல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ ராகு கேதுக்கள் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அமைப்பிலும் நம்ம பலன் எடுத்து பார்த்தோம்னா அந்த திசை நடந்துட்டு இருக்கு, பிரச்சனையே கொடுத்துட்டு இருக்கு நம்ம கிட்ட சொல்றாங்க அப்படின்னா இல்லைங்க இவங்களுடைய புத்தி வருதான்னு பாருங்க. கண்டிப்பா இந்த புத்தி காலங்களில் அந்த ஜாதகருக்கு நிம்மதி கொடுக்கும், ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். நீங்க கொஞ்சம் எதிர்பார்க்கறதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லைங்களா? ஏன்னா கஷ்டத்துல இருக்கும்போது ஒரு நிம்மதியான சூழ்நிலை வருது அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்த்து செக் பண்ணி நம்ம சொல்லும் போது அந்த காலகட்டங்களில் அந்த ஜாதகர் நிம்மதியா இருக்காங்க பார்த்தீங்களா, அதுதாங்க நம்மளுக்கு வேணும். சரிங்களா? அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அவங்க நாம போய் சொன்னோம் இந்த மாதிரி சொல்றாங்க, இந்த காலகட்டத்தில் நிம்மதி இருக்குன்னு சொல்றாங்க, பார்க்கலாம் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. கரெக்டா அந்த ராகு திசையில இவங்களுடைய புத்தி காலங்களை பாருங்க, நம்ம சொன்ன மாதிரியே அவங்க கொஞ்சம் நிம்மதியும் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய காரியம் எல்லாம் அவங்களுக்கு நிறைவேறாது, கொஞ்சம் கஷ்டத்துல இருந்து வெளியே வர்றது இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்க பாத்தீங்களா சொன்னாங்க இவ்வளோ கஷ்டத்துல இருக்கும்போது இந்த காலகட்டங்கள்ல இருந்து அவங்க கொஞ்சம் நிம்மதி இருக்குன்னு வரும்னு சொல்றாங்க, கொஞ்சம் நிம்மதியா உட்காரக்கூடிய காலமா இருக்கு, நீங்க நினைக்கிறது கொஞ்சம் நடக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும்போது நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம ஜோசியரை நம்ம இருந்து நம்ம சொல்லும் போது அவங்க நம்மளை பார்க்கக்கூடிய பார்வையே வேற விதமா இருக்குங்க. இதையும் இந்த மாதிரி அமைப்பிலும் நம்ம பலன் எடுக்கும்போது நல்ல பலன்கள் அதிகமாக உங்களுக்கு கொடுக்கறது இல்லைங்களா? அதுவே நம்மளுக்கு நிம்மதி கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் வந்துடும். இப்போ நான் முன்னோர்கள் மூல நூல்களை கொடுத்த மாதிரி இந்த ராகு பகவான் பாதிக்கப்பட்டு திசை நடந்தாலும் பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி மறையாமல் இருக்கும்போது அவங்களுடைய புத்தி வருதா கண்டிப்பாக உங்களுக்கு நிம்மதியான சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு நாம் அடிச்சே சொல்லலாங்க. ஏன்னா நான் முன்னோர்கள் மூல நூல்களை கொடுத்துருக்கிறதா நான் இப்போ சொன்னேன். சரிங்களா? என்னுடைய ஆய்விலும் நான் எடுத்து பார்த்துருக்கேன். சரிங்களா? இது நிம்மதி சூழ்நிலையை அந்த ஜாதகர் அனுபவிச்சிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.